صاد والقرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த பெருமக்களே, மாஷா அல்லாஹ், நான் பிரித்த மஸ்ஜிதுல் ஃபத்தாஹ் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகமும் மஸ்ஜிதுல் ஃபத்தாஹில் இயங்கி வரக்கூடிய ஜனாசா நலமுறை சங்கமும் இணைந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி உலர் உணவுப் பொருட்கள் சேகரிப்பதற்காக ஒரு குழுவை ஒன்று நாம் நேற்றைய இரவு மஷூரா பண்ணி நியமித்து, அல்ஹம்துலில்லாஹ், முழு மக்களும் நம்முடைய நாப்பிருத்தை வாழ் முஸ்லீம் ஆண்கள், பெண்கள், சகோதர சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி பணத்தால் பொருளால் அதிகமாக உதவி செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பொருள்கள் எல்லாம் சேகரித்து அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா திஹாரி ஜம்மியா கிளையின் உத்தரவின் பிரகாரம் எந்த ஊருக்கு இந்த உணவுப் பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அனுமதி தருகிறார்களோ அந்த ஊருக்கு நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஜாதி பேதம் இல்லாமல் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட முஸ்லீம், சிங்களம், தமிழ் ஆகிய எல்லா மக்களுக்கும் நம்முடைய உதவிகளை செய்வோம் என்ற அடிப்படையில் விசேஷமாக நம்முடைய நாப்பிருத்த வாழ் மக்கள், ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், மாணவர்கள், வயோதிபர்கள், தனவந்தர்கள் எல்லோரும் கைகோர்த்து அழகான முறையில் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இப்பணியில் ஈடுபடக்கூடிய அனைவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பரக்கத்தான வாழ்க்கையும் கொடுப்பானாக. இப்படியான உதவிகளை எல்லா ஊர்களிலேயும் வாழக்கூடிய மக்கள் செய்ய வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்த்து இப்படியான பணிகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.